ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக முருங்கைக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வச்சு சூப்பரான ஒரு கூட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி வத்த குழம்பு ரெசிபி. உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் கட்டி பெருங்காயம், துவரம்பருப்பு, வெந்தயம், கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். எப்போவுமே சமையலுக்கு கட்டி பெருங்காயம் தான் தாளிக்கணும். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. அப்போ தான் அவங்க சமையல் ஊரே மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நான் இண்டாலியம் கிண்ணம் வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டு, கட்டி பெருங்காயம் நல்லா பொரியணும். கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பார்த்து தாளிப்பு சாமான்கள், ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட துவரம் பருப்பு தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான சமையல் எல்லாமே நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். வத்த குழம்புக்கு நாங்கள் துவரம் பருப்பு தான் தாளிப்போம். சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10-15 நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ உங்கள் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதனால தான் சமையலை கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவசரமாக பரபரப்பாக செஞ்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்க வச்சு செய்யுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் மோடில் ஒரு நல்ல பழுத்த பழம், பெரிய தக்காளி பழம் பல்ஸ் மோடில் கரகரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வர தக்காளிலாம் பார்த்திங்கன்னா கையால் பிசையவே முடியலைங்க, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது. அதனால தான் நான் அரைச்சி சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது எடுத்தும் தூக்கியும் போட்டுற மாட்டாங்க. இந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஒரு பெரிய முருங்கைக்காய் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா நம்ம தொக்கு மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வத்த குழம்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். அதுதான் வத்த குழம்பு, கூட்டு, சாம்பார் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது ரொம்ப பெரிய டேபிள் ஸ்பூன் கிடையாது, சின்ன ஸ்பூன் தான். அதனால் நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் சாம்பார் பொடி காரம் பார்த்து நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே கல் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக அது நல்லா கரைக்க வரும். இந்த மாதிரி புளியில் நீங்கள் கல் உப்பு சேர்த்து கரைச்சி பாருங்கள். சத்துக்கள் ஒட்டை கரைச்சி எடுத்துடலாம் நம்ம. அந்த மாதிரி சுலபமாக இருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி அதில் விட போகிறேன். சமையல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சது வத்த குழம்பு தாங்க. நல்ல சூடான உதுரான சாதத்தில் நல்ல செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் விட்டு இந்த வத்த குழம்பை விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுட்டாப்பழம் இருந்தால் போகிறோம். அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். நம்ம சவுத் இண்டியன் சமையல்லையே இந்த ட்ரெடிஷ்னலான சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வத்த குழம்பு. உங்களுக்கு வத்த குழம்பு பிடிக்குமா அப்படிங்கிற இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேயும் முருங்கைக்காய் வத்த குழம்பு அப்படின்னா கேட்கவே வேண்டாம், வாசனை அலாதியாக இருக்கும். இதை ராத்திரி நீங்கள் மோர் சாத்து கூட தொட்டு சாப்பிடும்போது இந்த முருங்கைக்காவோட வாசனை ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கியிருக்கும். அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால மத்தியான சமையலுக்கே நல்லா தாராளமாக மோரை நல்லா கடைஞ்சி கருவேப்பிலை போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கால்சியம் சத்து சூப்பராக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வெயிலில் நம்ம உடம்பு சூடாகாமல் நம்மளோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதோட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு. பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா நார் சத்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக சமையலில் எடுத்துக்கோங்க. சம்மர் ஆரம்பித்தாலே இந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் எடுத்தால் தான் நீர் சுருக்கு, நீர் கடுப்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ பீர்க்கங்காய் ஒரு 3 பீர்க்கங்காய் தோல் சீவி கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் முதல்ல அந்த பீர்க்கங்காயை மட்டும் குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்த பருப்பு 1 டம்ளர் பாசி பருப்பு, சின்ன டம்ளரால் அதில் ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதுதான் கூட்டுக்கு போட்டு இப்போ நம்ம கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே நான் போடலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கூட்டுங்க. இதை கூட நீங்கள் உதுரான சாதத்தில் நெய் விட்டு இந்த கூட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கும் பொரிச்ச அப்பளம் வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இல்லைனா உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2-3 பத்தை அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன். இதை நம்ம நல்லா அரைச்சி காய் வெந்தோன்னா அந்த கூட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான சிம்பிளான கூட்டு. கண்டிப்பாக காஞ்ச மிளகா வச்சு செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அரைச்ச விழுத நான் கூட்டில் சேர்க்குறேன். எனக்கு காய் வந்துருச்சு. இது நீர் காய் அப்படிங்கிறதுனால
போட்ட மாத்திரத்தில் வெந்து வந்துடுங்க. அதனால் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ தாளிப்பு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி. இந்த இடத்துல உங்ககிட்ட தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கட்டி பெருங்காயம் தான் வாசனை. அதே மாதிரி கூட்டுக்கு நான் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுறேன். நீங்களும் கூட்டு பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள். டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ அரைச்ச விழுது காய் எல்லாத்தையும் விட்டு ஒரு கொதி விட்டுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி கிட்ட துவரம் பருப்பு எல்லாத்தையும் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா மலர்ந்து வந்திருக்கு பருப்பு. இந்த அளவுக்கு மலர்ந்து வந்த பருப்பை இப்போ இந்த தேங்காய், வெந்தக்காய், இந்த பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம குக் பண்ணோம்னா சிம்மில் நம்ம பீர்க்கங்காய் கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு செய்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கட்டி பெருங்காயம் தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா ஒரு அரைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை இப்போ தான் நான் கூட்டுக்கு உப்பே சேர்க்குறேன் பாருங்கள், கல்லுப்பு. கடைசியில் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் சமையல். ஒரு அரைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அரைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கு மேலே உங்கள் தாளிப்பை சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வானு கைமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.